அதாவது எப்படிப்பட்ட ஏஏ ஏஜெண்ட்டாக இருந்தாலும் அது செயல்படுறதுக்கு வந்து ஒரு காரணம், ரீசன் தேவைப்படுது. அந்த காரணம் அல்லது ரீசனின் அடிப்படையில் அது வந்து செயல்படுது அல்லது ஆக்ட் பண்ணுது. ஸோ அதை தான் ரீசன் ப்ளஸ் ஆக்ட், ரியாக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி செயல்படும் போது அதுக்கு சில நெறிமுறைகள் வந்து தேவைப்படுது, வரைமுறைகள். அதை தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டையும் சேர்க்கும்போது ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கிது. அதை நம்ம வந்து இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். சரி, ஒரு காரணம் கிடைச்சிருச்சு, அதன் அடிப்படையில் அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி செயல்படும் போது அதனுடைய மூளைக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஃப்ரான்ஸ்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சென்னைக்கு வந்திருக்காங்க. இங்கேருந்து அவங்க பாண்டிச்சேரிக்கு பை ட்ரெயின் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவங்களுடைய ஆசையை ஒரு ஏஏ ஏஜென்ட்டுக்கு தெரிவித்தா என்ன ஆகும்? முதல்ல அந்த ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து முழிச்சிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் கிடச்சிச்சு, நம்ம வந்து எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி செயல்படும் போது அதுக்குள்ளே முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு தாட் அது முழிச்சிக்கும். அது வந்து சரி, இவங்க என்ன கேட்குறாங்க, பாண்டிச்சேரி போகணும்னு சொல்கிறாங்க, ரைட், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முதல்ல வந்து ஒரு சிந்தனை வந்து ஓடும். அந்த சிந்தனையோட அடிப்படையில் வந்து அடுத்தது வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும். என்ன ஆக்ஷனா, இதற்கான டூல்ஸை வந்து அது தேர்ந்தெடுக்கும். இப்போது ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி ஆப்பை தேர்ந்தெடுத்து அது வழியாக வந்து நம்ம ட்ரெயினை புக் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆக்ட் பண்ணோம். இப்போ அதை ஆக்ட் பண்ணி பார்க்கும்போது 6:10க்கு காலையில் ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உடனே முடிவு எடுத்துடாது. அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, அங்கே மழையா வெயிலான்னு தெரியாது, அவங்களுக்கு எது செட் ஆகும், அப்புறம் அங்கே ரூம்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு பல உபகேள்விகள் வருதில்ல. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி திரும்ப அவங்ககிட்ட வந்து கேட்கும். அவங்க வந்து வேறு டைம் இருக்கா பாரு, அல்லது இன்னொரு நாள் போகலாமா அப்படின்லாம் எதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ரிஃபைன் பண்ணும். கிடைச்ச விடையை வந்து அது ரிஃபைன் பண்ணும், இன்னும் கொஞ்சம் பொலிவுபடுத்தும். ஸோ அப்போது 4 ஆக்ஷன் வந்து இதில் நடக்குது. ஒன்று வந்து தாட்டு, 2வது வந்து ஆக்ஷன், 3வது வந்து அப்சர்வேஷன், 4வது வந்து ரிஃபைன். ஸோ இந்த 4 விஷயங்களும் அந்த ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நடந்து தான் நமக்கு வந்து சேருது.